கரெக்டா சொல்லு. இவர்தான் மாமன். இதாக தொப்பி போட்டுக்கிட்டு அப்படியே ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுக்கிட்டு பெரிய மனுஷன் தான் இருக்கிறது. இவர்தான் இருக்கிறது. பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே வந்தாச்சு. போறோம். ஸ்கூல் பஸ் போகுது, காலேஜ் பஸ்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் அப்படியே சார்ன்னு போயிட்டு இருக்கு. மாமா இங்க இருந்து பாருங்க இதமா இருக்கிறது இன்னைக்கு இருக்கிற வெயிலுக்கு. நம்ம வந்து மேட்டூர் போகிறோங்க. மேட்டூர் போயிட்டு பாப்பாவுக்கு சர்டிஃபிகேட் வாங்கணும். வாங்கிக்கிட்டு அப்படியே மேட்டூர் டேம் போய் ஒரு ஃபன் பண்ணிட்டு வரோம். அப்படியே மாமா வர்றாரு, அவர் கூட அப்படியே போயிட்டு ஃபன் பண்ணிட்டு கரெக்டாக சொல்லு. அவர் எப்படின்னா அவர் வண்டியில் வந்து அப்படியே ஒரே வண்டியில் போகலான்ட்டு அவர் வண்டியில் கொண்டு போய் ஸ்டாண்டில் கொண்டு போய் போட்டு போயிருக்கா. அப்படி போட்டு வந்தோம்னா ஒரே வண்டியில் அப்படி பார்த்துக்கோங்க. அவர் மாமன் இதாக தொப்பி போட்டுக்கிட்டு அப்படியே ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுக்கிட்டு வெள்ளை வேஷ்டி ஷர்ட்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. பெரிய மனுஷன் தான் இருக்கிறது. சரி, ஓகே வாங்களா. வண்டி எடுக்குது என்ன விட்டுமா அப்படியே வந்துக்க. எரியுது வெயில். இந்த வெயில் சரியான வெயில். ஏன் ஹெல்மெட் போடலையா? நீ போடலையா? தொப்பி நான் மூடி கூட நீ ஹெல்மெட் போட. நம்ம ரூல்ஸ் பாதிக்கும் சரிங்களா? பாத்துக்க மக்களே, ரூல்ஸ் பாதிக்காம நம்ம மாமா இருக்காரு. ஈர சேஞ்ச் பண்ணுங்க. இதுல போற மேட்டூர் போயிட்டு இன்னைக்கு சரியான பண் பண்றோம் சரிங்களா? போயிட்டு அதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் வாங்கிக்கிட்டு மேட்டூர் டேம்ல பண் பண்ணிட்டு வரோம் சரிங்களா? இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜலநாகரத்துலேருந்து வெளியில் அவுட்ரு சிட்டிக்கு வந்தாச்சு சரிங்களா? பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே வந்தாச்சு. போறோம். ஸ்கூல் பஸ் போகுது, காலேஜ் பஸ்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் அப்படியே சார்ன்னு போயிட்டு இருக்குது. டிராக்டர் 2 போயிட்டு இருக்குது. எல்லாம் அது தேங்காய் பிடுங்கிறதுக்கு போகுது. அதுக்கு தான் போகுது. பார்த்து போங்க. ஆப்போசிட்ல போயிட்டு இருக்கீங்க. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பண்றது? கண்டிப்பா இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல லெஃப்ட்ல ஏறுங்க. லெஃப்ட்ல ஏறுங்க, பார்த்து போங்க. அவ்வளோ தூரம் ஆப்போசிட்ல வர்றது ஆபத்தானது. மக்களே பார்த்துக்கோங்க. அது மாமா கொஞ்சம் தவறா விட்டு அப்படி எல்லாம் நீங்களும் அதே மாதிரி பண்ணாதீங்க. எப்பயுமே வந்து நேரோட இதுலேயே போங்க. ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணுங்க. ஆமா ஆமா. பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம் வந்தாச்சு. ஆமா இப்போலாம் ஒரு மீன் கடையா தான் இருக்கும். ஆமா வந்தாச்சு. நீ என்ன சொன்னீங்க? என்ன ஜாலி பண்ண வந்தீங்க? சண்டே ஜாலியாம்மா பார்த்துக்கோங்க. ஆனா நீங்க ஆக்சுவலி வந்து மண்டே மாமா வந்து சண்டேன்னு நேற்றுலேயே இருக்காது இல்லையா? இன்னைக்கு மண்டே நான் வந்திருக்கோம். இதுதான் குளிக்குமா பண்ணாரு நீங்க. ஆனா வெயில் செம்ம வெயில் போட்டு தாக்குது. மாமா இங்க இருந்து பாருங்க சேதாரங்கள் ஆகிவிட்டா என்ன கேட்க கூடாது. அப்படியே எடுத்துக்கிட்டு போய் போயிட்டே ஆச்சுன்னா என்னத்த போய் அமைதி அமைதி. சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். மக்களே மாத்தம் போறோம் போ. சரியான மாமா செம கூலிங்கா இருக்குது மேடம். சரியான ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு. அங்கே போகலாமா? ஆட்டா இருக்கும். இதுலேயே போ. கரெக்டாக இருக்கும். எப்படியே போ. அம்மா பிடிச்சி விடுவோம்மா. நீ மாதிரி தனியாக விட்டுட்டு பாரதியார் என்ன சொல்லிக்கிறாரு? ஓடி விளையாடு பாப்பா, கூட வந்த குழந்தை விட்டு போவது பாப்பான்னு சொல்லிக்கிறாரா இல்லையா? வந்து கூட்டிட்டு
வலி கிளிக்கு விட்டா ரெண்டு சேர்ந்து போடலாமா என்ன மாதிரி தண்ணி அங்கே உட்காந்துக்கலாம் அதாங்க இதுதான் கரெக்டான வீடியோ எடுக்கிறதுக்கு செல்லு கிலோ உள்வாங்க தான் சரி அடாங்கதா ஒரு முழுக்க முழுக்க எடுப்பாங்க எதுக்கு சொல்லுங்க மக்களே வணக்கம் மக்களே. இப்போ பாத்தீங்கன்னா கடல் வழியா ஆத்து வழியா வரப்போ கடல் வழியா ஆத்து வழியா கேட்டியா கடல் வழியா வருதாம்மா ரொம்ப தொப்பி போகுது தொப்பி போகுது மக்களே தொப்பி பேர்த்து எடுத்துக்கிட்டேன் இல்ல இதுக்கு முன்னாடி இல்ல இதுக்கு முன்னாடி சொல்ல பார்த்தியா கடல் வழியா வருதாம்மா அந்த தண்ணியே மாதிரி கேட்டுக்காங்க என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது நீ மூடு செத்த நேரம் மரம் டேம் வெளியே போகுது சரி 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 பாருங்க வெயில்ல சாலையா இருக்கு எல்லாம் படுத்துக்கிட்டு இருக்கோம். பாத்தீங்களா இல்லையா தண்ணியில வேற லெவலில் பண் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே பாத்துக்கங்க. பாருங்க முழுகிட்டாங்க இன்னும் வெளியில விளையாண்டாங்க ஜில்லுன்னு இருக்கு. இப்படி ஒரு வெயிலுக்கு ஒரு இதமான குளியல்ன்றது எங்க அசைக்க முடியாத ஒரு இதமா இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற வெயிலுக்கு அடிக்கிறது 110 டிகிரி வெயில்ல பாருங்க அப்படியே பயங்கரமா இருக்கு. பாருங்க மக்களே ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ண அக்கா பாருங்க நீச்சல் வேற அடிக்கிறாங்க மக்களே. இதுதாங்க மே மாசம் சம்மருங்கிறது. இதாங்க சம்மர் எங்களுக்கு வேற லெவலு. மே மாசத்து வர சம்மருக்கு பதிலா சித்திரையில வர சம்மர் இதாங்க எங்களுக்கு. குழு 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 குழுன்னு ஆடிட்டு இருக்குங்க. காலை கண்டு ஆடிட்டு இருக்கேன் மக்களே. தவறாகவே புரிந்து கொள்கிறார் மக்களே. என்னன்னு கேட்டு சொல்லுங்க. அப்படியே திரும்பி பாரு மக்களே. போனீங்க நேரா தூக்கிட்டு போயிட போறாங்க மக்களே. அதையும் பார்க்கணும். ஏன்னா பொருள் எல்லாம் நம்புறது மக்களே. வாய்ப்பில்லை ராஜா. அவ்வளவுதான் நான் போயிட வேண்டியதான். அதை நான் சொல்லிட்டேன் மாப்பிள்ள. மக்களே பாருங்க மாமா ஐயா இன்னும் வலிக்கிருக்கோம் பாருங்க நம்ம மாமனுடைய சேட்டைகள் பாருங்க. என்னதான் பாக்குறது நீ ஆடுறத என்ன பண்ற தொப்பிக்கல மழை பெய்யுதா மழை பெய்யுற மாதிரி இல்லை நீ எடுத்து ஊத்துற மாதிரி இருக்குது அது இப்போ தண்ணி பாரு கடைசியா சின்ன பையனாக ஆகிட்டு இல்லை கடைசியாக சின்ன பையனாக ஆகிட்ட மாதிரியா சொங்கிலாம் விட்டுட்டு ஆடிட்டு இருக்காது. கடைசியா வந்து எப்படின்னா நிகழ்காலத்துக்கே போயிட்டு நிகழ்காலத்துக்கே போயிட்டு சொய் ஒரு பிள்ளைக்கு அப்பனாகி போயிட்டா இப்போ வந்து சொயம் சொயின் விட்டு அடிச்சிட்டு இருக்கா பார்த்துக்க மக்கள். சொயின் நாமோ இதெல்லாம் ஒரு லைஃப் மாதிரிலாம் வேற லெவலுங்க. என்ன வேற தலைக்கு மேல உள்ள விழுந்து போயிரும் மண்டை உடஞ்சு போயிரும். அதையும் மாமா காயெல்லாம் அது மாமா அது நீ சொல்லக்கூடாது சரியா. என்ன பண்றது வேற இடத்துல அடி வாங்குறேன் மக்களே. அங்க பாருங்க அந்த பையன் எப்படி 15 minutes later. குளிச்சு முடிச்சாச்சுங்க பாருங்க. மாமா கொடுத்துட்டு நல்லா குளியல் அந்த இடத்துல நீர் ஃபால்ஸ் மாரி வருதுங்க. அந்த இடத்துல போய் சரியான குளியல் குளிச்சுட்டு வந்துட்டோம். செம்மையாக இருக்கு வராம சரியான பண்ணுங்க. அங்கே போய் அந்த அளவுக்கு போயெல்லாம் செல் எடுத்து வீடியோ பண்ண முடியாது. அதனால் அது குளிச்சுட்டு வந்துட்டோம். அப்படியே குழம்பிட்டு இருக்கேன். ஆமாம் இன்னும் கொஞ்ச நேரம் விட்டோம்னா அப்படியே வீட்டைங்க கிடக்க வேண்டியதான். சரியான சம்மருக்கு சரியான இதாக இருக்குது. சரியான துணியாக இருக்குது. பாருங்க அப்படி போடுங்க. ஆமாம் என்ன சொல்கிறாங்க என்ன ஆமாம் மூஞ்சி அப்படி மக்களே. மூஞ்சா மூஞ்சி தெரியாது. சரியா இருக்கு. தண்ணி பாரு
இங்கே ஸ்லோவாக வருது, இங்கே வந்து வேகமாக இருப்பாரு. போலாமா? இப்போ கப்பலை கவுந்துருச்சா? கண்ணம்மா கலை கை வச்சு பண்ணுறா எல்லாமே போச்சா? எல்லாமே எல்லாம் போகல. சரியா? நம்ம இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை இருக்கும். ஏதாவது அங்கே தண்ணி ஸ்லோவாக வருது, இங்கே போகிறது வண்டி வைக்கும்போது இந்த போட்டு வருது. தண்ணி இப்போ கம்மியாக இருக்குது, டேம்லேயே கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இது பரவாயில்ல, இங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ ஓரளவுக்கு குளிக்கலாம். அதிகமாக போட்டா இருந்ததுன்னா வேற வாங்கிக்கலாம் விட போச்சு. கொள்றேங்க வாய பொழந்துட்டு கிடக்கு. வாங்கம்மா ஆமா ஆமா தம்பி வேணுமா? கண்டிப்பா இருங்க மாமன் என்ன சொல்கிறா அப்படியே கேளுங்க. சொல்லுவோம்மா. என்ன தண்ணியில குளிக்கிறது பார்த்து நிதானமா குளிக்கணும். நான் மேல இருந்து குதிக்கலான்னு குதிச்சேங்க, அடி படாத இடத்துல விழுந்து போச்சுங்க. நான் குதிச்சேன். நாங்கள் இருந்து அது கட்டா வந்து அது மூலையில் குதிக்கணும். கொஞ்சம் தள்ளி குச்சி வச்சு அங்கே பாறை இருக்குதுங்க, அங்கே பாறை இருக்குது, சுற்றி பாறை இருக்குது, அந்த காரில் குதிக்கணும். சரியா? கொஞ்சம் இல்ல மக்களே, தண்ணியில வர்றது குளிக்கிறது கெட்டு கெட்டா பசங்களாம் ஜாலியாக ஆனால் சரியாச்சுமா? இல்லை அங்கிருந்து குளிக்கிறப்ப அந்த காரில் குடிச்சு கரெக்டாக செம்மையாக இருக்குது. அங்கே ஆழமாக இருக்குது. இந்த செருப்புலாம் கொஞ்சம் ஆழம் இருக்குது ஓரளவுக்கு. ஒரு ஆள் குறைவாக இருக்குது. அந்த கார்னர் ரொம்ப ஆழமாக இருக்குது. அது வந்து அங்கே இருந்து ஆனால் கரெக்டாக குதிக்கணும். ஏசிவ பாறை தான் மறக்கையா. நான் கொஞ்சம் நாங்க மக்களை கீழே இறங்கினேன். அடிச்சு பாரு, அடினா அடி, செம்ம அடிங்க மக்களை. முள்ள வருத்தம் கைப்புள்ள கலையும் முள்ள யாரும் பார்க்கல அப்படின்ட்டு போயிட வேண்டியதான் மக்களே. நம்ம தானே தாங்குறோம், அவங்கள தாங்குறாங்க. என்ன சொல்ல மக்களே, வாழ்க்கையில சில அடி நல்லா இருக்கும். வாழ்க்கையில அடி எதையோ விழுந்துருச்சிங்க, அவ்வளவுதாங்க. அது வர வேண்டிய இடத்துல விழுந்தா பரவாயில்ல, படாத இடத்துல பார்க்காம போயிட்டானு அதான் வருத்தமா இருக்கு. ஏதோ கடிக்குதுங்க மக்களே தண்ணியில. தண்ணியில என்ன மீன் தான் கிடைக்கும், வேற தான் கிடைக்குது. கண்ட முடி கடிக்கிறது தான். இறங்கினா பரவாயில்ல நான் நினைக்கிறேன். நீ நினைக்கிறேன்? ஏன்னா வீடியோ எடுத்துட்டு போது மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுங்க. அதனால கண்டினியூ வீடியோ எடுக்க முடியல மக்கள். அதனால வீடியோ வந்து பாதியில் நின்றுச்சுங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு கண்டினியூ எடுத்து வந்துட்டே இருக்கும். சரிங்களா? பாய் மக்கள். போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துங்கண்ணே. அப்படியா? போடா. இந்த டுபாக்கூர் குத்தெல்லாம் எங்கிட்ட வேணும். நாங்க எலெக்ஷன்ல மாறி மாறி குத்துற மாதிரி குத்துக்க. மாறி மாறி குத்துற என்னடா சொல்றான்? வலுவா குத்துனாதான் போவோம் உங்களுக்கு. குத்தி தொலைங்கண்ணே. வாடாங்க.